பேச்சுலர்ஸ் எங்கே இருக்கீங்க? உங்களுக்காகவே ஒரு குவிக்கான 30 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கர் சிக்கன் பிரியாணி. பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு 1/2 கப் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு இப்போது ஜஸ்ட் ஒரு 4 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி இப்போ நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அளவு எல்லாமே நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போகணும். இந்த புதினா, கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ அடுத்தது மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ சிக்கன் ஒரு 1/2 kg சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்தால் 2 தக்காளி எடுத்தால் போதும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது நம்மளோட தேசம் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. 1/2 kg பிரியாணிக்கு ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்தாலே உங்கள் பிரியாணி அவ்வளோ மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். இது ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இப்போ தண்ணி அளவு நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். 1/2 kg ரைஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 4 விசிலுக்கு தான் நான் வைக்க போகிறேன். 10 நிமிஷம் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், ரைஸும் பார்த்திங்கன்னா குழஞ்சிரும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா மணக்க நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைஸ்லாம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரியாக வந்துடும். நான் சொன்ன பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவே 30 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கூட டக்குன்னு இந்த பிரியாணி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட சிக்கன் 65, ரைத்தா, முட்டை தான் வச்சுருந்தேன். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி செஞ்சதால் மசாலாலாம் எல்லாமே அந்த ரைஸ்குள்ளே போய் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.